vlog போடுவோமா? போடு. வச்சிருக்கிற ஒரு சாக்லேட். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நான், இது என் ஃப்ரெண்டு ஒலி. நாங்கள் 2 பேரும் அர்மேனியால படித்தோம். நாங்கள் 2 பேருமே எஃப்எம்ஜி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டோம். இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பாசிங் சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு நானும் இவனும் டெல்லி போய்கிட்டு இருக்கோம். டெல்லி போகிறதுக்கு முன்னாடி சென்னை போகிறோம். சென்னை போயிட்டு சென்னையில் ஒரு நாள் இருந்துட்டு அங்கேருந்து டெல்லி போகிறோம். பேசு நீ பேசுற என்ன கேட்டுறா நீ பேசுறா. சென்னைக்கு வந்து இப்போதான் தூங்கி எந்திரிச்சிருக்கு. இப்போ நோம்புனால லோஹர் தொழுகைக்கு பள்ளியாசலை தேடி போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். ஒரு வழியாக கிராண்ட் மால் வந்தாச்சு. கிராண்ட் மால் கீழே மஸ்ஜித் இருக்குது பார்க்கிங் பக்கத்தில். அங்கே வந்து தொழுதுட்டு இப்போதான் நோம்பு திறக்கிற வரைக்கும் எப்படி பொழுத ஓட்டுறதுன்னு தெரியாமல் மால் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நானும் ஒலியும். பேபி கேட்கவே என்னடா மட்டும் எனக்கு இருக்கிற டெஃபினிஷன் இருக்கு. நம்மளுக்கு பார்க்காம குழந்தைகளுக்கு பார்க்க போகிறோம். ஒலி வாங்கிட்டியா ஜாமா? வாங்கலை, சும்மா போய் கடைக்கார நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கா. பார்த்து வச்சிருக்கேன், மறுபடியும் வருவோம்னா. நீ எப்படி வாங்கினேன்னு நானும் பார்க்குறேன். வீட்டில் கேட்பேன்டா. காய்ஸ், இப்போ டக் அவுட் வந்திருக்கோம். விளையாட போகலை, சும்மா தான் பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா நோம்போட குதிக்கிறதுலாம் நடக்காத காரியம். மேபி ஆஃப்டர்வர்ட்ஸ் வரலாம் நோம்பு திறந்துட்டு. என்னடா ப்ரைஸ் பார்த்துட்டியா? எவ்வளவு? 31 450 ரூபா. அப்புறம் 600 450 ரூபா. 600க்கு ஹோம் திறந்துட்டோன்னா பார்ப்போம். எனர்ஜி இருந்தால் 6 மணி வரைக்கும் டயத்தை ஓட்டலாம்னு பார்த்தா மொத்தமாலும் சுற்றி 2 மணி தான் ஆகிருக்கு. ஹோம் திறக்கு இன்னும் எவ்வளோ நேரம்னா இருக்குது? 3 4 5 6 இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. 4 மணி நேரம் எப்படி சென்னையில் பொழுத ஓட்டுறதுன்னு தெரியல. பார்ப்போம். இருக்குல்ல இந்த இடம் நல்லா ஐஸ்தட்டிக்காக இருக்கு. அவ்வளோதான், நல்லா சுற்றி பார்த்து கண்ணாலே எல்லா சாமானும் நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ எங்கே போகிறது? மறுபடியும் டிமார்ட்டா? வா டிமார்ட். நான் இப்போ தான்டா ஃபஸ்ட்டு டைம் டிமார்ட் வரேன். நீ இதுக்கு முன்னாடி வந்திருக்க, நீ திருச்சி காய், நான் வந்து ராமநாடு காய். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஒன்றும் இல்லைடா, ப்ரைஸ் மட்டும் தானே டிஃப்ரென்ஸாக இருக்கு. நாங்கள் டிமார்ட்டுக்கு வந்ததுக்கு காரணம் திங்ஸ் வாங்குறதுக்கு இல்லை, நாங்கள் தெரியாமல் எக்ஸிட் வழியாக என்ட்ரி ஆகிட்டோம். அதுக்கு அந்த பாட்டி வந்து கீழே போயிட்டு மேலே வந்து எக்ஸிட் ஆகுங்கன்னு சொன்னாங்க. அந்த பாட்டியை பார்க்குறதுக்கு தான் இப்போ வந்து நாங்கள் டிமார்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஏறி இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். வித்தா கட்டுறான்டா, குரலி வித்தா பண்ணிட்டேன்ல, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்ல. எடுக்கிறத பார்த்து தான் சூப்பர் ராடி. இதில் ஈஸியாக பண்ணுவாங்க. டேலண்ட்ரா டேலண்ட். இந்த பாட்டிக்கா தான் அது. நீங்கள் சொன்ன மாதிரியே கீழே போயிட்டு மேலே வந்தாச்சு. சும்மா சுத்த தான் வந்தோம், அப்புறமா வாங்கிக்கிறோம். ரொம்ப நல்ல பாட்டியாக இருக்காங்க. திங்ஸ் வாங்காமல் போகிறோம்னு கவலைப்படுறாங்க. டிமார்ட் தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறோம். இவனெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. மூவர் போட்டு நான் எங்கடா மூவர் பண்ணேன்? எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலடா. எங்கடா போகிறோம்? மாலை விட்டு வெளியே வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்டாம்பில் கையில். சீரியஸாக வரியா? அதானே, நம்ம எதுக்கு இந்த vlog போட்டோம் தெரியுமா? எஃப்எம்ஜி சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ண டெல்லி போகிறதுக்கு. ஆனால் நம்ம வந்து இப்போ சென்னையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னைன்னு இல்லை, வேளச்சேரியை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னையில் உள்ள வேளச்சேரி. வேளச்சேரியில் ஒரு தெரு. ஆமாம், வேளச்சேரி கூட இல்லை, ஒரு தெருவை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, ஏதோ ஸ்கூல் ஃபேர் போய்கிட்டு இருக்கு.
பார்ட்டிசிபேட் பண்ணுறா டேய், குயிஸ் கேம்டா, உன் அறிவை காட்டுறா. பொழுத ஓட்டுறதுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் கிடைச்சிருக்கு. மசாஜிங் சேர். மாலுக்கு வந்ததுலேயே ஃபஸ்ட்டு செலவு இதுதான், ஃபுல் பாடி மசாஜ். நானே என் ஃப்ரெண்டும் மாலுக்கு வந்ததுக்கு உருப்படியாக பண்ண போகிற விஷயம் இந்த ஃபுல் பாடி மசாஜ் தான். ஃபார் 10 minutes உட்கார போகிறேன். நான் சூஸ் பண்ணுறது இந்த க்ரௌட் சேர். சும்மா உட்காந்துருக்கையில் செம்மையாக இருக்குது. மிஷின்ஸ் கரெக்டானா எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபுல் பாடி மசாஜ் பண்ணதுனால ஃபோனு வாட்ச் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ண முடியலை. எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் லெக் மசாஜ் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான். இதோட 3வது தடவை டிமார்ட் வந்து ஒரு வழியாக ஒரு கண்ணாடி வாங்கிட்டாங்க. இல்லை நீ எடுத்துட்டு வந்தப்போ நான் உனக்கு கம்பெனி கொடுக்க வந்தேன். ஏன் ஆல்ரெடி கண்ணாடி வச்சிருக்கேன்டா. உனக்கு கம்பெனி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான்டா, முடிஞ்சிடா. நீ போய் நோம்பு திறந்துட்டு கிளம்புறதாண்டா டெல்லிக்கு. டெல்லி வாசலுக்கு வந்தாச்சு. நோம்பு திறக்க ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. வாசல் நோம்பு திறக்க வெளியும் ஏற்பாடு பண்ணுறாங்க. உள்ளேயும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு நோம்பு திறக்கிறதுக்கு. ஓதுரா ஃபோனில் ஃபோன் நோண்டாதரா. கைத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். ஒரு நாள் ஃபுல்லாக பொறுத்துட்டு இல்லை, இன்னும் கொஞ்சம் பொறு. நோம்பு திறந்தாச்சு. இப்போ வந்து சென்னை சில்க்ஸ் போய்கிட்டு இருக்கோம் பொழுத ஓட்டுறதுக்கு. இதோட சென்னை சாப்டர் க்ளோஸ். நெக்ஸ்ட் வில் மீட் இன் டெல்லி. வாடா டே, வா வா உள்ளே போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு போய் அம்மன் மெஸ்ஸில் சாப்பிட்டு கிளம்பிட வேண்டியதான். திங்ஸ் வாங்க போகணும்னு உள்ள கடை எல்லையுமே திங்ஸ் வாங்கலை. சும்மா சுற்றி பார்க்க போனேன். சென்னை சில்க்ஸில் ஒரு ஷர்ட் நல்லா அமைஞ்சிருச்சு, அதனால் அந்த ஷர்ட் எடுத்தாச்சு. ஒரு வழியாக அம்மன் மெஸ் வந்தாச்சு. கடை ரொம்ப கூட்டமாக இருக்கனால வெளியில் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம். ஆர்டர் வைஸ் கூப்பிட்றாங்க. அவ்வளோதான் கைஸ். உள்ளே போய் சாப்பிட்றதெல்லாம் வீடியோ போடுற ஐடியா இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டாப் ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட், அப்புறம் டெல்லி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஏர்போர்ட் வந்தாச்சு. சஹருக்கு ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டுட்டு ஏர்போர்ட் வாசலில் உட்காந்துருக்கோம். அவன் அந்த சேரில் உட்காந்துருக்கான், நான் இந்த சேரில் உட்காந்துருக்கேன். செக்யூரிட்டி உட்காந்துருக்க சேரில். ஃபுட்டு வந்ததும் வாங்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறது தான் வேலை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா இருந்தது ஃபஸ்ட் இயரில் எல்லோரும் ஒன்றா போகும்போது. அதுக்கப்புறம் இப்போ டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் எல்லோரும் ஒன்றா ஒரே டைமில் சென்னை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறோம். அதர் இயர்ஸில் வந்து அவங்க கன்வீனியன்ட் டைமில் டிக்கெட் போட்டு வர்றது போகிறது மாதிரி இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒன்றா மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்காது சென்னையில். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் த டைம் we met each other on the airport when we were starting the journey of MBBS. இதுலேயே மோஸ்ட் இரிட்டேட்டிங் பார்ட் இதாண்டா. இது எல்லாத்தையும் கழட்டி வச்சுக்கிட்டு செக்கிங் பண்ணிக்கிட்டு ஐயோ. டொமஸ்டிக் ஃப்ளைட்னால் பெரிய அளவுக்கு எதுவும் எடுத்துகிட்டு போகலைண்ணா. ஸோ அதனால் பெரிய அளவுக்கு எதையும் எடுத்து கழட்டி வைக்கிற மாதிரி இல்லை. சும்மா ஃபோனு பர்ஸு மட்டும்தான் எடுத்து வச்சேன். ஸோ இட் வாஸ் அ லாட் ஈஸியர் ப்ராசஸ் கம்பேர்ட் டு இன்டர்நேஷ்னல் ட்ராவல். பெல்ட்டை கழட்டு, ஷூவை கழட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது இதில். சும்மா ஜென்ரலாக தான் செக் பண்ணுறாங்க. கைஸ், நம்ம ஒரு வழியாக ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு. இங்கேருந்து டெல்லி அப்ராக்சிமேட்லி
3 hours or 3 hours 15 minutes, something like that. இப்போ வந்து டைம் almost 6 o'clock in the morning. Let's see what awaits for us in Delhi. ஒரே தூக்கமாக இருக்குது, ஸோ ஃப்ளைட்டில் தூங்க தான் போகிறேன். டெல்லி வந்தாச்சு. நம்ம வந்து டெல்லி இறங்கியாச்சு. நான் என்னோட நிறையா வடக்கு நண்பர்கள் ஸ்டோரியில் பார்த்துருக்கேன் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சென்னையில் பார்க்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் டெல்லியில் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ லேட்டாக வரீங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு? யாழ் இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? T1க்கு போகிறோம். T3லேருந்து அப்படியே அங்கே போகிறோம். T3லேருந்து T1 போகிறோம். T1லேருந்து ஷாஹின் பாக். இப்போ வந்து டெர்மினல் 3லேருந்து டெர்மினல் 2 போகிறோம். சாரி, டெர்மினல் 1 போகிறோம். கன்சென்ட் இல்லாமல் வீடியோ எடுக்கிறேன்னா? கேபிட்டல் சிட்டி ஆஃப் இந்தியா பார்த்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இதான் வந்துருச்சு பஸ் வந்துருச்சு பஸ் வந்துருச்சு பஸ் வந்துருச்சு. டேய் T1 வந்துட்டோம். ஆனால் இப்போ மெட்ரோ இதாக இருக்குது. மெட்ரோ இது போய்கிட்டே இருக்கு. முடிவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. பஸ் 2 கிலோமீட்டர் பையா. மெட்ரோக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு, ஒரு ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. இனி இப்போ அடுத்த ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணணும். இதான் போகுது நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின். என்னடா பண்ற டேய்? பாக் வந்து இறங்கியாச்சு. இப்போ வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அடுத்து வந்து டெல்லியில் என்னத்தை சுற்றி பார்க்குறதுன்னு பிளான் போட வேண்டியதான். என்னடா பார்க்க நம்ம மதுரை பிரிட்ஜ் மாதிரி இருக்கு 2 சைடு. அடடா 7 மாதம் கழிச்சு நான் என்னோட வடக்கு நண்பரை சந்திக்க போகிறேன். வடக்கு நண்பர், பெஸ்ட் ஃப்ரெண்டு ஷம்ஸ் தப்ரேஸ். பாரேன், ஏதோ இந்த படத்துலாம் பார்க்குற தெரு மாதிரி இருக்கு. நான் 3 மணி தான் இருக்கு. ஏன் பெருசாக ஒன்றும் தெரில, ஏதோ வெளில வாக்கிங் இன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஷாஹின் பாக், டெல்லி. டீஷர்ட்டை மாத்திரா இந்த சட்டை வந்து கிளம்புறப்ப போட்டேன். நான் போய் தான் போட்டேன். சொல்லு சொல்லு. சரி ஓகே. ஈக்குவல், வி ஆர் ஈக்குவல் மேன். பார்ஷியாலிட்டியா ஒரு எபோக்கு எப்படி நிற்கிதுன்னு பாடுறா. ஒரு ஷிஃப்ட் பக்கத்தில் தூசி பிடிச்சி போய் நிற்கிது. எங்கடா நம்ம வடக்கு நண்பர்? பள்ளிவாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா நம்ம வடக்கு நண்பர். வந்தாச்சு. அப்படியே புடிங்கிட்டு போயிட போறாங்க.